பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளிலும் கூட வாழ்வின் மன்னாவிற்கான வசனத்தை லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் கடைசி 50வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் ஸ்திரீயை நோக்கி. யார் இந்த ஸ்திரீ என்று சொல்லி பார்ப்போமானால், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பரிசேயனுடைய வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விருந்து கொடுக்கிறங்கிற போது, ஆமென், அல்லேலூயா, பந்தி அமர்கிற போது அந்த இடத்துல இந்த பாவியான ஸ்திரீயும் அவரை தேடி வருகிறாள். ஆமென், அல்லேலூயா. அவள் பாவியாய் இருக்கிறபடினால் அந்த பரிசேயன் தன்னுடைய இருதயத்திலே சொல்லுகிறான், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அப்போ அந்த பாவியான ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன அப்படி ஒரு விசுவாசம் அவளை ரட்சித்தது என்று சொல்லி பார்ப்போமானால், ஆமென், அல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயனுடைய சீமோனுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் போனபோது அவன் தண்ணீர் தரவில்லை, தலைக்கு எண்ணெய் தரவில்லை. ஆமென், அல்லேலூயா. ஆனா இந்த ஸ்திரீயானவளோ, அந்த பாவியான ஸ்திரீ தேவனுடைய பாதத்திலே அருகிலே உட்கார்ந்து தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டாள். அவளை பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இவள் கண்ணீரினாலே என் கால்களை நனைத்தாள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கால்களை தன்னுடைய கண்ணீரினாலே கழுவுகிறாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை கண்ணீரினாலே கழுவுகிறாள். அவளுடைய பாவத்தை நினைத்து துக்கம் தாங்க முடியாமல், என் பாவத்தை எப்படியாவது போக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை பிடித்து கொண்டாள். அவருடைய பாதத்தை கண்ணீரினாலே கழுவினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கண்ணீரினாலே கால்களை நனைத்து தன்னுடைய தலைமயிரினாலே அவருடைய பாதங்களை, அவருடைய கால்களை துடைக்கிறாள். ஆமென், அல்லேலூயா. தன்னுடைய கூந்தலினாலே, தன்னுடைய தலைமயிரினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை துடைக்கிறாள். ஆமென், அல்லேலூயா. அதுக்கடுத்து பாருங்க, ஆண்டுடைய பாதத்தை ஓயாமல் அவள் முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் மேல அவள் அளவற்ற அன்பு வைத்து, இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரிப்பார் என்று சொல்ல அந்த விசுவாசத்தினாலே அவர் பாதங்களில் ஆணிகள் பாயும் என்று சொல்லி, ஆமென், அல்லேலூயா, அந்த கால்களுக்கு அவள் முத்தம் கொடுக்கிறவளாய் இருக்கிறார். தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாள். ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன், என் பாவங்களை கழுவு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்களுக்கு பரிமள தைலங்களை பூசுகிறவளாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய பேரும் புகழும் மணக்கும் என்று சொல்லி, ஆமென், அல்லேலூயா, அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக காயப்பட்டார், எனக்காக கைகளில் கால்களில் ஆணி பாயும், அவருடைய புகழ் எத்திசைக்கும் பரவட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமம் உலகமெங்கும் பரவட்டும் என்று சொல்லி அவள் பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லி. அல்லேலூயா. எப்படி ஒரு வாசனை பொருள். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் மணக்குமோ அதை போல், ஆமென், இந்த வீடு முழுவதும் அந்த பரிமள தைலத்தினாலே வணக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புகழ், அவருடைய பெயர் எத்திசையிலும் உலகமெங்கும்
பரவி கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பரவும்? அவர் நம்ம மேல் அன்பு காட்டினபடினால, நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறபடினால. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி இருக்கு. உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. நமக்காக வேற யாருமே காயப்படலை, அடிக்கப்படலை, நொறுக்கப்படலை. ஆண்டவராக இயேசு தாமே உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் தம்மேலே சுமந்து கொண்டு போனார், சிலுவையிலே சுமந்து கொண்டு போனார். அவர் சொல்லுகிறார், இவள் செய்த பாவங்கள் அநேகம், இவள் செய்த பாவங்கள் அநேகம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி, அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்படி மன்னிக்கப்பட்டது? அவள் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். என்னை பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசு ஒருவரால் ஆகும் என்று சொல்லி இயேசுவின் பாதத்தை இறுக பிடித்து கொண்டாள். அதனால்தான் இயேசுவின் பாதத்தை தன்னுடைய கண்ணீரினாலே கழுவுறாள், தன்னுடைய கூந்தலினாலே கால்களை துடைக்கிறாள், தன்னுடைய பாதங்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். கால்களுக்கு பரிமள தைலங்களை பூசுகிறார். இயேசுவின் மேல அநேக அன்புகளை செலுத்தி, எப்படியாவது என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நான் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய அநேக பாவங்களை இயேசு மன்னிக்கிறவராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு சொல்றார், அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஏன் என்று சொன்னால், அவர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களுக்காக தம்மேலே சுமந்து கொண்டார். அவர் ஒருவரே எல்லாருடைய பாவங்களை சுமந்து, அவர் ஒருவரே எல்லாருக்காகவும் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க முடியும். அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. பாவங்களை மன்னிக்க வேறு ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கு. யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த ஸ்திரீ விசுவாசித்தார். ஆண்டவர் அர்த்தம் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவள் விசுவாசிக்கிறார். இயேசுவால என் பாவங்கள் மன்னிக்கப்படும், இயேசுவால தான் நான் விடுதலை பெற முடியும், இயேசுவால தான் நான் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி அவள் விசுவாசித்தார். அவள் விசுவாசம்தான் அவளை ரட்சித்தது என்று கடைசியா சொல்லி அனுப்புகிறார். இவ்வளவு நாள் நீ உன்னுடைய பாவங்களினாலே அமைதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, சமாதான சீர்கேட்டை இருந்த உனக்கு நீ இன்று முதல் சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ என்று சொல்லி அவளை அனுப்புகிறார் ஆண்டவர். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி உன் வாழ்க்கையிலே சமாதானம், நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லு. இன்றைக்கு பாவம் செய்துட்டு இன்னைக்கு அநேகருக்குள்ளே சமாதானம் இல்லாத இருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம். அப்படி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஆண்டவரை தேடினீங்க அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டால், ஆண்டவரே உடைய பாதத்தை நான் பிடித்து கொண்டு என்னை ரட்சியும், என் ரட்சகர் நீர்தான், ஒருவரால் என் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லி நீ விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிற போது உனக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த கருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க விசுவாசத்தோடு என் பாவம் இயேசு மன்னிப்பார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்தா போதுங்க, அவருடைய பாதத்தை பிடித்தா போதும், உங்களுக்குள்ளே சமாதானம். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
ஆமென்.